13 சாயந்தரம் 6 மணி விடிஞ்சா கூலி படம் ரிலீஸ். தமிழ்நாடே அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் பாருங்க, தமிழ்நாட்டில் படம் ஃபர்ஸ்ட் ஷோ காலை 9 மணிக்கு தானா. ஆனால் ஆந்திராவில் 5 மணிக்கே ஸ்க்ரீன் பண்ணலான்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் கார்டை பப்ளிஷ் பண்ணதுலேருந்து கை அப்படியே நமங்குது. பேசாமல் ஆந்திராவுக்கு போய் 5 மணிக்கு ஷோவை பார்த்துட்டு ஒரு 8 மணி ரிவ்யூ பண்ணிடலாமா? ஆன்லைனில் தேடி பார்த்தா தான் தெரியுது, ஆந்திராவில் 5 மணிக்கு இல்லை 6 மணிக்கு தான் ஷோ போடுறாங்கன்னு. அந்த ஷோவும் தமிழ்நாடு பார்டர் ஏரியா எல்லாத்துலேயும் ஃபுல்லாகிடுச்சு. ஆனாலும் மனம் தளராமல் இன்னும் தள்ளி போய் திருப்பதி கிட்ட தேடி பார்த்தோம். அப்பாடா, இந்த கையெல்லாம் உடஞ்சா புத்தூர் கட்டு போடுவாங்கல்ல, அந்த ஏரியாவில் ஒரு தேட்டரில் டிக்கெட்டு கிடச்சிது. டிக்கெட்டு விலை தான் ஒரே ஐடியா 500 ரூபா ஆக்கிட்டாங்க. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு. இப்போ மணி 2:15க்கும் 2:30க்கு நடுவில் இருக்குது. இதுதான் கரெக்ட் டைம். பைய தோலில் போட்டுட்டு ஆந்திராவுக்கு வண்டியை விடுறா அப்படின்னு கிளம்பியாச்சு. நாங்கள் சிட்டி தாண்டுற வரைக்கும் மெட்ரோ ஒர்க்குன்னா திருவள்ளூர் தாண்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே ரோடு ஒர்க் நடக்குது. திருப்பதி போகிறதுக்கு பெரிய பெரிய ரோடுலாம் போடுறாங்களாம். அதனால் மிச்சம் இருக்கிற அந்த குட்டி இடத்துல பெரிய பெரிய வண்டிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. நைட் ட்ராவல். ராஜா பாட்டை போட்டுட்டு சும்மா பறக்கலான்னு பார்த்தா முடியலைங்க. இந்த ரோட்டோட போராடி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அதனால் சின்னதாக ஒரு பிரேக் எடுக்கலான்னு வண்டியை ஓரமாக நிப்பாட்டியாச்சு. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:45. ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஏதாச்சும் டீ குடிக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒரு கடையை பார்த்தோம். நெல்லை கருப்பட்டி அல்வா கடை. அங்கே கூட பாருங்களேன், தெலுங்குல தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, வாங்க நம்ம டீ குடிக்கலாம். ஆந்திரா போகும்போது நம்ம கவனிக்கிற மாதிரி நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி லாரி நம்ம ஊரில் இப்போலாம் கண்ணாடி பாட்டிலில் கூல்ட்ரிங்க்ஸையே பார்க்க முடியறதில்ல, எல்லாம் பெட் பாட்டில் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே கண்ணாடி பாட்டிலை ஏற்றிக்கிட்டு நிறைய லாரிங்க சர்ருன்னு பாஸ் ஆகுது. விசாரிச்சப்போ தான் திருப்பதியில் பெட் பாட்டிலுக்கு தடை இருக்கான். அதனால தான் இப்போ கண்ணாடி பாட்டில் போகுதுன்னு சொன்னாங்க. இந்த லாரியெல்லாம் நம்ம ஊரில் 90s பார்த்தது. இப்படியே போகிற வர வண்டியெல்லாம் அப்படியே பராக்கு பார்த்துட்டு 3 மணி நேரம் வண்டியை மிதிச்சதில் வந்து சேர்ந்தாச்சுங்க நாம் டிக்கெட் புக் பண்ண தேட்டருக்கு. அச்சச்சோ, கட் அவுட் எங்க, பால் பாக்கெட் எங்க, சரவெடி எங்கடா, தோரணம் எங்கன்னு தேடி பார்க்குறோம், ஒன்றத்தையும் காணோம். ஏதோ முகூர்த்தத்துக்கு 3 மணி நேரம் முன்னாடி வந்த சொந்தக்காரங்க மாதிரி அங்கேயும் இங்கேயும் 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. வாட் ப்ரோ, விசாரிச்சதான் தெரியுது இது தமிழர்கள் இருக்கிற ஏரியா இல்லையா. ஸோ வர்றவங்க எல்லாருமே வெளியூர்காரங்க தானா. அதனால் நோ செலிப்ரேஷன். எஸ்ஜே சினிமாஸ் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hourல வந்து தலைவர் படமே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து ஓகே, வெளியே யாராச்சும் ஃபேன்ஸ் இருப்பாங்க, ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட பைட்டு கேட்கலான்னு பார்த்தா வந்துருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸாக இருக்கிறாங்க. நம்ம அவங்ககிட்டயே மைக் நீட்டுறதுக்கு முன்னே அவங்க நம்ம கிட்ட வந்து மைக்கு வந்து பைட்டு கேட்குறாங்க. சரி, வாங்க உள்ளாச்சும் போய் பார்க்கலாம், ஃபேன்ஸ் இருக்கிறாங்களா இல்லை உள்ளே இருக்கிறவங்களும் யூடியூபர்ஸாக இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போய் பார்க்கலாம். டைம் ஆக அப்படியே கொஞ்சமாக ஃபேன்ஸ் வர ஆரம்பித்தாங்க. அவங்க கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்தோம். தமிழ்நாட்டில் 9 மணிக்கு நமக்கு ஷோ இருக்கு, ஓகேவா? ஆனால் நீங்கள் 6 மணிக்கு இங்கே பார்க்கணும்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க. என்ன ரீசன் சார்? 9 மணிக்கு பார்த்தா அது பழைய படம் தம்பி. ஓகே சார், நாங்க முதல்ல பார்க்கணும்னு தெரியப்படுறோம், அதனால தான் வந்திருக்கோம். ஓகே ஓகே. 3 மணி நேரம் என்னங்க, தலைவருக்காக நாடு விட்டு நாடு கூட போகலாம். எப்போ இருந்து சார் நீங்கள் ரஜினி ஃபேன்? சின்ன வயசுல இருந்து? நான் தான் சொன்னேன், 3 முடிச்சுல இருந்து நான் ரஜினி. ஓகே, எல்லாருமே அப்படிதான். எல்லாருமே அப்படிதான். ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் 3 hours டிராவல் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க, ஓகேவா? அதே ஒரு ஷோவை நீங்க வந்து 9 மணிக்கு அங்க பார்க்கலாமே. இல்ல, தலைவரை முதல்ல ஏற்கனவே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னாடி பார்க்கலாம். ஏன்னா இப்போ வேர்ல்டு வைட்ல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். ஸோ அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் படம் பார்க்குற த்ரில்லிங் போயிடும். தமிழ் கொஞ்சம் புரியுங்கிற மாதிரி சில லோக்கல் கைஸும் நம்ம கிட்ட கிடைச்சாங்க. ரஜினி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஓப்பனிங் இருக்கு, ஓகேவா? இது எல்லா படத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்குமா, இல்ல தலைவர் படத்துக்கு மட்டும் தான் இப்படி இருக்குதா? இல்ல ப்ரோ, இந்த பக்கம் எல்லாம் சினிமா ஃபுல்லா இருப்பாங்க. சினிமா ஓகே ஓகே. அது அவ்வளவுதான். புக்கிங்ஸ் அதிகமா கூலிக்கு தான் ஆச்சு ப்ரோ, அதிகமா. ஓகே ஓகே. நீங்க ரஜினி ஃபேன்ஸ் தான் எல்லாருமே? ரஜினி ஃபேன்ஸ் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ரஜினிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அஜித், அப்புறம் ரஜினி தான். ஒரு வழியா தியேட்டருக்குள்ள வந்தாச்சு. இங்க பெரிய பிளஸ் என்ன தெரியுமா, ஹீரோ இன்ட்ரோ
மாசான சாங்குன்னு பசங்க எதுக்கெல்லாம் வைப் ஆவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக அதுக்குன்னு ஒரு லைட்டிங் செட்டப்பை ஆன் பண்ணாங்க பாருங்க. தேட்டரையே அப்படியே அது ஒரு பார்ட்டி மூடுக்கே கொண்டு போயிடுச்சு. தேட்டருக்குள்ளே எடுத்ததை வெளியே காட்டக்கூடாதுன்னு நம்ம கொள்கை இருக்கிறதுனால ஸ்க்ரீனையும் ஆடியோவையும் மறைச்சிருக்கோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ படம் முடிஞ்சிருச்சு. நம்மளை சுற்றி ஒரு 40 யூடியூபர்ஸ் போட்டிக்கு நிற்கிறாங்க. அவங்களெல்லாம் தாண்டி முந்திக்கிட்டு போய் சில பேர்கிட்ட மைக்கை நீட்டணும். உண்மையை சொல்லணும்னா எதிர்பார்த்தது கொஞ்சம் கூட இல்ல. ஓகே சார், சூப்பர் ஸ்டார் படம் நினைச்சு வந்தா மொக்க ஸ்டார் படம் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஆக்சுவலி சென்னை அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து சொல்லிட்டு இங்க வந்தோம். நமக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் மற்ற யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த தியேட்டருக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான். அவங்கள எல்லாம் நல்லபடியாக உபசரித்து அடுத்து ஜனநாயகனில் சந்திப்போன்னு பிரியா விடை கொடுக்குறாங்க தியேட்டர் ஓனர்ஸ். அதுலயும் ஒருத்தரை பிடிச்சி பேசணும். உங்க நேம் சார்? என் பேர் மோகன்ராஜ். தமிழ் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க படம் பார்க்க வராங்க, ஷோ பாக்குறதுக்காக. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறீங்க? மாமூலும் இங்க டிக்கெட் அவங்க தெரிஞ்சவங்க வாங்கி சென்னையில இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து கூலிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஷோ கூட்டம் வந்துருந்துச்சா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் தான் ஃபுல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த தெலுங்குலயும் படம் இல்ல, தமிழ்லயும் படம் இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் தான் ஹவுஸ்ஃபுல்லா ஆயிருக்குது. இங்கேயும் பரவாயில்ல, பவன் கல்யாண் படத்தோட அந்த ஃபுல்லா இருக்குது. ஓகே சார். ஹாய் கைஸ், இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூலி படம் பாக்குறதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து, அதாவது சென்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர், அதாவது ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால வந்து இந்த எஸ்ஜே தியேட்டர்ஸ்க்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கிறோம். வர வழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம், இருட்டு தான், ஒழுங்கா ரோடு சரியில்லை, நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் பிரேக்கரு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோடு வேலை நடக்கிறதுனால ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இருட்டுல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா சிரமப்பட்டு தான் வந்துகிட்டு இருந்தோம். வந்து சரி ஓகே நம்ம ஆந்திரா வரோம், இங்க தமிழ் பீப்புள்ஸா எப்படி இருப்பாங்க, ஓகே, ஏன்னா ஆந்திராங்கும் போது மேக்ஸிமம் தெலுங்கு பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும், மேக்ஸிமம் தமிழ் பீப்புள்ஸ் தான் இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தான் இருப்போம், எப்படி யார்கிட்ட போய் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பைட் வாங்குறது நினைச்சிட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரியுது தமிழ் பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம், அந்த அளவுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேட்டர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தெருக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் உள்ள என்ட்ரி ஆகும்போது அப்படி சுத்தி ஒரு லைட் அடிக்கிறாங்க பாருங்க, அது எதுவும் நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஆடியோ அதே தான். ஆடியோ என்ன நம்ம சவுண்டு கேட்டாலும் அந்த தலைவர் ரஜினி வரும்போது அந்த ஃபேன்ஸ் எல்லாம் போடுற சவுண்டுக்கு ஆடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து காது பக்கத்துல இருந்தாலுமே என்ன சொல்றாங்க புரியல. அதனால 3 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தியேட்டர்ல வந்து படம் பார்த்தது ஒரு அனுபவம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு வழியாக படத்தை முடிச்சுட்டு நம்ம ஒரு 10 மணிக்கு இங்கேருந்து ஆந்திராவிலேருந்து திரும்ப நம்ம சென்னைக்கு கிளம்ப போகிறோம். போகிற வழியில் வந்து திடீர்னு காலையில் சாப்பிடலை, ஓகே பசிக்குது எங்கேயாவது சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹோட்டல் பார்த்தோம். ஆந்திராவில் தான், ஆந்திரா பார்டர் நகரியில் ஒரு ஹோட்டலை பார்த்தோம். பேரு தேஜா. தேஜா, உங்க பேர் தான் கடைக்கு வச்சிருக்கீங்க? தேஜா ஹோட்டல். ஓகே ஓகேக்கா. இப்போ நீங்க வந்து தெலுங்கு கரெக்டா? தெலுங்கு. ஓகேக்கா. இப்போ இது வந்து பார்டர்ங்கிறதுனால இங்க தமிழ் பீப்புள் அதிகமா வராங்களா, தெலுங்கு பீப்புள் அதிகமா வராங்களா? தெலுங்கு தமிழ் ஃபுல்லா வராங்க, 2 பேருமே வராங்க. தமிழ் நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசுவீங்க? தமிழ் சின்ன குழந்தைல பேசும். ஓகே. ஊத்துக்கோட்டை தான் அம்மா வீடு. ஊத்துக்கோட்டை. ஓகே ஓகே. எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க? நாங்க 10 வருஷம் மேல வச்சிருக்கோம். 10 வருஷத்துக்கு மேல. ஓகேக்கா. இப்போ இங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சினிமா பாக்குற பழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு? சினிமாவா பாக்குறோம், எப்பனா ஒரு வாட்டி போறோம். தமிழ் படம் பாப்பீங்களா? பாப்போம். ஓகே. தமிழ் ஹீரோ பிடிச்ச ஹீரோ? விஜய். விஜய். ஓகே ஓகேக்கா. மொத்தத்தில் இந்த டிராவல் நமக்கு ரொம்ப உடம்பு வலியை கொடுத்தாலும் அதை விட அதிகமாக ஒரு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துருச்சு. ஒரு படம் பார்க்கறதுக்கு இவ்வளோ பண்ணணுமான்னு கேட்டால் தப்பு தான். ஆனால் இப்படி வித்தியாசமாகவும் கிறுக்குத்தனமாகவும் ஏதாவது பண்ணும்போது கிடைக்கிற அனுபவம் இருக்குது பாருங்க, அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. கரெக்டு தானே? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.